யானையின் பலம் யானைக்கு தெரியாது. வி.கே. சசிகலா அவர்கள் இல்லைன்னா அன்றைக்கு அம்மா இல்ல. வி.கே. சசிகலா அவர்கள் இல்லைன்னா இன்றைக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி. அம்மாவை பார்த்து இறந்து போயிட்டாங்க. சசிகலாவுக்கு இவ்வளவு ஒரு ஆதரவு இருக்காங்க. அப்படி இருந்தாங்க. ஆனா அம்மா கூட உட்கார்ந்து இதே மாதிரி டிடிவி தினகரன் ஒரு நாளாவது தனியா அந்த கார்ல உட்கார்ந்து போயிருப்பாரா? அப்படி போயிருந்தால் அந்த போட்டோவை மட்டும் அனுப்பி வச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சியின் பெயரை மாற்றவில்லை என்றால் சின்னம்மாவுடைய உண்மையான விசுவாசிகள் அத்தனை பேரும் சேர்ந்து போராட்டம் செய்யும். இந்த கட்சிக்கு மெயின் பணம் வேணும். பணம் இல்லைன்னா எவனும் பின்னாடி போக மாட்டான். அரசியலை யாரும் கண்டுகொள்ள மாட்டான். பணம் கண்டிப்பா வேணும். மிகப்பெரிய ஆளுமை யாருக்கிட்ட இருக்குன்னா அது வந்து சின்னம்மா கிட்ட தான். வேற யாருக்கிட்டையும் கிடையாது. எந்த கொம்பனியும் இல்லை. டிடிவி தினகரன் அவர்கிட்ட இருக்கிற எல்லாருமே தொண்டர்கள் அத்தனை சின்னம்மாவுடைய ஆதரவாளர்கள். சத்தியமா சொல்றேன். வணக்கம். யானையின் பலம் யானைக்கு தெரியாது. யானைக்கு உள்ள ஞாபக சக்திகளை போல வேற எந்த வகையான மிருகங்களுக்கும் இல்லம்மா. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. உதாரணத்துக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருச்செந்தூர் கோயில்ல ஒரு யானைங்க ஒருத்தர் என்ன பண்றாரு, தேங்காயில சுண்ணாம்பை வைத்துக் கொண்டு யானையிடம் கொடுத்து விடுறார். யானை என்ன பண்ணுது, மறு ஆண்டுகள் அதே நாள் வரைக்கும் அதை அப்படியே வைக்கும். அதே மாதிரி இன்னொரு தேங்காயிலையும் அதே மாதிரி சுண்ணாம்பை வைத்துக் கொண்டு கொடுப்பதற்காக அவர் வந்து மீண்டும் அதே யானைகிட்டே வருகிறார். யானையை அவனை பார்த்து தனது தும்பிக்கையால் இழுத்து கீழே தூக்கி போட்டு தன்னுடைய காலால் மிதித்து கொன்று விட்டது. அவன் அன்றைக்கு போன ஆண்டு கொடுத்த அந்த தேங்காயை அப்படியே கீழே துப்பி விட்டது. அப்ப அந்த யானைக்கு எவ்வளவு ஞாபக சக்தி இருக்கு பாருங்க. அதே மாதிரிங்க எரும மாட்டுக்கு பாருங்க, மழை வெஞ்சாலும் சரி, சூடு சொரணம்னா அதுக்கு என்னன்னே தெரியாது, அப்படியே போயிட்டு யாராவது பக்கத்துல போனாங்கன்னா கண்டுக்கிடாது, அப்படியே உரசிக்கிட்டே போகும். ஒரு சூடு சொரணம் இல்லாததுதான் எருமை மாடு. இப்போ இன்றைக்கு வி.கே. சசிகலா அவர்கள் இல்லைன்னா அன்றைக்கு அதிமுக இல்லை. வி.கே. சசிகலா அவர்கள் இல்லைன்னா அன்றைக்கு அம்மா இல்லை. வி.கே. சசிகலா அவர்கள் இல்லைன்னா இன்றைக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி. அவ்வளவு பெரிய ஒரு ஆளுமையை கொண்டு வந்தது யாரு? வி.கே. சசிகலா என்கின்ற பெண்மணி. சாதாரணமானவங்க இல்ல, யாராலையும் முடியவே முடியாது. அதாவதுங்க நான் என்ன சொல்றேன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சிக்கு பெயரே வைக்க கூடாது. அம்மா என்கின்ற பெயரை பயன்படுத்துவதற்கு டிடிவி தினகரனுக்கு அந்த அருகதையே இல்லை. அதாவதுங்க அண்டருக்கும் எவ்வளவோ இருக்குங்க. ஒருத்தர் ஒரு மனிதருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் இருந்தாருன்னா எவ்வளவு பெரிய பகையாளியா இருந்தாலும் சரி பாப்பானா பார்க்க மாட்டாங்க. அம்மா அவர்களை போய் அப்போலோ ஆஸ்பத்திரியில டிடிவி அவர்கள் போய் ஒரு நாளாவது பார்த்தாரா? அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொன்னாலே. அப்ப நீங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வைக்கவே கூடாது. அந்த கட்சியில எல்லாருமே, இந்த கட்சியில இருக்கிற எல்லாருமே சின்னம்மாவுடைய ஆதரவாளர்கள் தான். புதுசா யாரும் புதுசா அவருக்கு போய் யாரும், அதாவது நான் என்ன சொல்றேன், அம்மாவுக்கு அப்புறம் தான், அம்மாவுடைய மறைவுக்கு அப்புறம் தான் டிடிவினா யாரு? அது சின்னம்மா அவர்களால். சின்னம்மா அவர்களால் தான் அவர் அடையாள அங்கம். சின்னம்மா அவர்கள் அப்படி இல்லை. அம்மாவே கோயில், அம்மாவே கோபுரம், அம்மாவுக்காகவே அர்ப்பணிப்பு, தியாகம் வேற யாரும் செய்துவிட. ஏங்க அன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்துலங்க வல்லநாடுங்கிற ஊருங்க அம்மா வந்து கார்ல அங்கிருந்து வராங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்க. பார்த்துட்டு அம்மாவுடைய கார் அப்படியே மறிச்சிட்டாங்க. அம்மா வாழ்க, அம்மா வாழ்க, அம்மா வாழ்கன்னு ஒரே கோஷமா இருக்கு. ஒரு பையன் மட்டும் என்ன பண்ண, அம்மாவுக்கு பின்னாடி சின்னம்மாவை பார்த்துக்கிட்டாங்க. சசிகலா அம்மையார் வாழ்கன்ட்டான். அந்த அம்மா வாழ்க, அம்மா வாழ்க, அம்மா வாழ்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த குரல் எல்லாமே சசிகலா அம்மையார் வாழ்க, சசிகலா அம்மையார் வாழ்கன்ட்டாங்க. அம்மாவை பார்த்து இறந்து போயிட்டாங்க. சசிகலாவுக்கு இவ்வளவு ஒரு ஆதரவு இருக்கான்னு
அப்படி இருந்தாங்க. ஆனா அம்மா கூட உட்கார்ந்து இதே மாதிரி டிடிவி தினகரன் ஒரு நாளாவது தனியா அந்த கார்ல உட்கார்ந்து போயிருப்பாரா? அப்படி போயிருந்தால் அந்த போட்டோவை மட்டும் அனுப்பி வச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சியின் பெயரை மாற்ற வேண்டும். மாற்றவில்லை என்றால் சின்னம்மாவுடைய உண்மையான விசுவாசிகள் அத்தனை பேரும் சேர்ந்து போராட்டம் செய்யும். அவருக்கு அது தகுதியே கிடையாதுங்க. அம்மா என்கின்ற ஒரு சிங்க பெண்மணியின் குரல் அந்த மோடியா இந்த லேடியா என்று கர்ச்சித்தது. அப்படிப்பட்ட அந்த அம்மாவின் காலடி தூசிக்கு கூட பெற மாட்டார் இந்த டிடிவி தினகரன். பாஜகவால தான் இன்னைக்கு இந்த அதிமுக சீரா அழிஞ்சு போய்விட்டது, நாறு நாராக பிரிஞ்சு விட்டது. அம்மாவினுடைய மறைவுக்கு அப்புறம் சின்னம்மா தான் முதலமைச்சர். அதை ஆக விடாமல் செய்தது இந்த பாஜக. ஜெயிலை விட்டு அம்மா வெளியே வரக்கூடாது அப்படி என்று பல சூழ்ச்சிகளை செய்ததும் இந்த பாஜக. அம்மாவின் சொத்துக்களை எல்லாம் முடக்கியது இந்த பாஜக. கொஞ்சம் நஞ்சம் இல்ல, நிறைய சூழ்ச்சிகள், ஏகப்பட்ட சதிகள், மிரட்டல் வேற. பாஜகவளை வந்து சேருங்க சேருங்க சேருங்க, உயிரே போனாலும் நான் பாஜகவில் போய் சேர மாட்டேன், எனது தோழிக்கு பிடிக்காதது இந்த பாஜக அப்படி என்று இன்றைக்கு வரைக்கும் பாஜக பக்கமே சின்னம்மா வந்து போகவே இல்லை. இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேசுறாங்க, சம்பாதிச்சிட்டாங்க, அதை வாங்கிட்டாங்க, இதை வாங்கிட்டாங்க. ஏங்க அரசியலுக்கு இது வேணுங்க. திமுகவுல கலைஞர் கருணாநிதி என்னத்தை அங்கிருந்து கொண்டு வந்தார்? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஏங்க இன்னைக்கு சென்னையில மதுரவாயில் நான் இருக்கிற தேவதாசன் ஒருத்தர் இருக்காங்க, அதிமுக போஸ்டிங் ஒண்ணு, அவருக்கு பெரிய போஸ்டிங், சாதாரண வட்ட செயலாளர் தான். இன்னைக்கு அவர்கிட்ட ஜாக்குவார் இருக்குங்க. இன்னைக்கு கட்சிக்கு மெயின் பணம் வேணும். பணம் இல்லைன்னா எவனும் பின்னாடி போக மாட்டான், அரசியலை யாரும் கண்டுகொள்ள மாட்டான். பணம் கண்டிப்பா வேணும். அதனால அதை ஒரு பெருசாக யாருமே எண்ணக்கூடாது. பணத்தை தூக்கிட்டு யாரும் கொண்டு போகிறது மக்களுக்கு தான், அரசியலுக்கு அது வேணும், கண்டிப்பாக பணம் வேணும். அதே மாதிரி நான் என்ன சொல்றேன், இப்ப கடைசியா நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு அதிமுகவுல மிகப்பெரிய ஆளுமை யாருக்கிட்ட இருக்குன்னா அது வந்து சின்னம்மா கிட்ட தான், வேற யாருக்கிட்டையும் கிடையாது. எந்த கொம்பனுமே இல்லை, அம்மா கிட்ட தான் இருக்கு. இது தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பதவி ஆசைக்காக, பணத்துக்காக கூட்டணிக்கு போய் நிறைய பேர் இன்னைக்கு அம்மாவின் பெயரையும் புகழையும் கெடுத்து கொண்டிருக்காங்க. அதுவும் மக்களுக்கு நல்லா தெரியும். டிடிவி தினகரன் அவர்கிட்ட இருக்கிற எல்லாருமே ஆகட்டும், தொண்டர்கள் அத்தனை பேரும் சின்னம்மாவுடைய ஆதரவாளர்கள் தான், சத்தியமா சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து ஜெயிலுக்கு போகும்போது இங்க ஒரு கட்சி வேணும், அது அம்மாவுடைய கட்சி. அம்மாவை தான் பொதுச் செயலாளராக போட்டப்பட்ட கட்சி அது. டிடிவி என்ன பண்ணாரு, முதல்ல அறிவிக்கும் போது பொதுச் செயலாளர் போடலையே, துணை பொதுச் செயலாளர் போட்டாங்க. அதனாலதான் எல்லாரும் சேர்ந்தாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட யானைங்கிறது யானை, அரசியலின் யானை, தந்திரமுள்ள யானை. அது எல்லா அரசியல் தலைவர்களுக்குமே நல்லாவே தெரியும். ஆனா இந்த டிடிவி தினகரன் அவர்களுக்கு மட்டும் ஏன் தெரியவில்லை? பதவி ஆசை, பண ஆசை. பதவி ஆசையும் பண ஆசையும் ஒரு மனிதனை அழித்து விடும். நான் அதனால என்ன சொல்றேன், சின்னம்மாவுடைய வழியில நீங்கள் தலையிட வேண்டாம். முடிஞ்சா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கலைச்சிட்டு போ. உன்னை யார் என்று அடையாளம் காட்டியவர்களுக்கு துரோகமா? அப்போ அந்த எடப்பாடி பழனிசாமிக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இன்றைக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க அமமுகவுடைய மாநில மாணவர் அணி செயலாளர் ஜீவிதா அப்படிங்கிற பெண்மணி போய் சின்னம்மாவை போய் பார்த்துட்டாங்க. உடனே கட்சியை விட்டு நீக்குகிறேன். ஏன் பார்க்க கூடாது? தாய்ங்க அவங்க. உங்க அமமுக மட்டுமில்ல, ஒட்டுமொத்த அதிமுகவுக்கும் தாய் யாருன்னா சின்னம்மா தான். நன்றியை மட்டும் ஒரு காலமும் மறக்கவே கூடாது. நான் என்ன சொல்றேன், டிடிவி தென் மாவட்டங்கள்ல ஏகப்பட்ட மாஸ்டர் இருக்கின்றார். அப்படிப்பட்ட கடம்பூர் மாணிக்கராஜா அவரையே கட்சியை விட்டு நீக்கிவிட்டார். அறிவுரைகள் பண்ணாராம், எடப்பாடி கூட போய் சேரக்கூடாது, அவரையும் கட்சியை விட்டு
நீக்கி. நான் என்ன சொல்றேன், டிடிவி சென்னையில ஆர்கே நகர் என்கின்ற ஒரு தொகுதியில் ஒரு தவறான வாக்குறுதிகளை கொடுத்து வெற்றி பெற்றார். ஆனால் இன்றைக்கு நான் சொல்றேன், அவரால் ஒரு நாள் மட்டும் அந்த ஆர்கே நகர் தொகுதிக்குள்ள போய் உட்கார்ந்து பேச முடியுமா? கல்லால அடிப்பாங்க. அந்த மக்கள்லாம் அன்னைக்கு கொதிச்சு போயிருக்காங்க. இது அந்த தொகுதி மக்களுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொகுதி மக்களுக்கும் நன்றாகவே தெரியும். தென் மாவட்டத்திலாம் நீங்க போகவே முடியாதுங்க. இன்னைக்கு எல்லாரும் கொதிச்சு போயிருக்கான், பொங்கி போயிருக்கான். அதுவும் பொதுவா தேவர் சமுதாயத்து மக்கள்கிட்ட போய் நீங்கள் வாக்குகள் கேட்கவே முடியாது. இன்றைக்கு சொல்றேன். அதனால என்ன சொல்றோம்னா, அதிமுகவின் தாய் சின்னம்மா தான். அதுக்கு இணையாக யாரும் கிடையாது. எந்த கொம்பனுக்கு அந்த அருகதையும் கிடையாது. ஏன்னா அம்மாவுக்கு நிழலாக அரசியலில் இருந்தது யாருன்னா சின்னம்மா மட்டும்தான். வேற அங்க யாருக்கும் இடமே கிடையாது. அதனால சின்னம்மாவை பகைத்தவர்கள் அரசியலில் சாதிக்கவே முடியாது. நான் அன்றைக்கே சொன்னேன், சின்னம்மாவுடைய ஆதரவு இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஆகிவிட்டால் கழுதை மீது ஏறி உட்கார்ந்து கரும்புலிய குத்தி சென்னை முழுவதும் கழுதை மேல் ஏறி வாரேன்னு அன்னைக்கே சொன்னேன். இன்னைக்கு அதான் சொல்றேன். சின்னம்மாவுடைய ஆதரவு இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவியில் அமரவே முடியாது. அந்த கனவே கிடையாதுங்க. டிடிவி அவர்களுக்கும் அதான் சொல்றேன். ஒரு சீட்டு கூட வாங்க, சீட்டு இல்லைங்க, டெபாசிட் கூட வாங்க முடியாது. சத்தியமா சொல்றேன், அடிச்சு சொல்றேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் சின்னம்மா அண்ணா திராவிடர் கழகம் என்கின்ற கட்சி கூட விஜய் அவர்களோட கூட்டணியுடன், பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடன் கூட்டணி கூட, இன்னும் நிறைய அமைப்புகள் கூட கூட்டணியாக சேர்ந்து ஆட்சியை பிடிக்க போறது கன்ஃபார்ம். தமிழக மக்களும் அதை தான் எதிர்பார்க்கின்றார்கள். தாய் கழகம் தான் வேண்டும். தாய்மார்களால் தான் ஆட்சியை அமைத்து நல்ல மாதிரி கொண்டு போக முடியும். இன்றைக்கு தமிழ்நாட்டுல கொலை, கொள்ளை, அட்டுழிய டெய்லி எங்க பார்த்தாலும் இருக்கு. அநியாயமா இருக்கு. எங்க பார்த்தாலும் இன்னைக்கு அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்ல. கேமராக்கள் இருந்தாலும் கட்டுப்பாடே கிடையாது. அதை எல்லாத்தையும் சரி செய்து தமிழக மக்களுக்கு ஒரு அமைதியான ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டுமே, ஆனால் அது சின்னம்மா அவர்களால் தான் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.